गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युस्तन्नमामि गजाननम्। आदावादिविधातृमानससुता पश्चात् कवेरात्मजा भूयः कुम्भभवस्य तस्य दयिता तस्मान्नदीरूपिणी। श्रीरङ्गातुककुम्भघोणविलसन्मायूरमध्यार्जुनश्वेतारण्यमुखस्थलेषु महिता सह्याद्रिजा दृश्यते। अच्छस्वच्छलसद्दुकूलवसनां पद्मासनाध्यासिनीम् हस्तन्यस्तवराभयाब्जकलशां राकेन्दुकोटिप्रभां भास्वद्भूषणगन्धमाल्यरुचिरां चारुप्रसन्नाननां श्रीरङ्गादिसमस्ततीर्थनिलयां ध्यायेमि कावेरिकां। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। கௌரி மாயூர மகாத்மியத்தில் நாம் அனுபவிச்சென்றிருந்து வந்துருக்கோம். துலா காவேரி மகாத்மியம் மற்றும் கௌரி மாயூர மகாத்மியம். அதில் காவேரியினுடைய ஆவிர்வாவத்திலேருந்து ஆரம்பித்து தலக்காவேரியிலேருந்து ஆரம்பித்து காவேரி சங்கமம் பர்யந்தம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார். அதில் பிரதானமாக எதற்காக இந்த சரித்திரத்தை எடுத்துட்டாரோ அந்த கௌரி மாயூர மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டம் மாயூரத்தினுடைய பிராதானியத்தை ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். நாம் முன்னையே தெரிஞ்சின்றபடி காவேரி ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை தாண்டி அடுத்த க்ஷேத்திரம்னு வர 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 காவேரியினுடைய மகிமை ஜாஸ்தி ஆகிண்டே இருக்கு. முதல்ல காவேரியினுடைய மகிமையை சொல்றார். காவேரியாக ஸ்மரணம் சஸ்தம் கீர்த்தனம் தரிசனம் ஸ்ரவஹ. காவேரியினுடைய தரிசனமே ரொம்ப 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 புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். எத்தனையோ ஜென்ம சுக்கிருதம் இருந்தால் தான் காவேரியினுடைய தரிசனம் ஸ்மரணம் காவேரியை நினச்சி பார்க்கக்கூடிய பாக்கியம், கீர்த்தனம் காவேரியினுடைய மகிமையை சொல்லக்கூடிய பாக்கியம், அதை கேட்கக்கூடிய பாக்கியம் ஸ்ரவஹ, ஸ்பர்சனம் இது எல்லாத்த காட்டிலும் இன்னும் பல மடங்கு புண்ணியம் இருந்தால்தான் காவேரியை தொடக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா. தஜ்ஜலஸ்நானம், அதற்கப்புறம் ஸ்நானம், ஜன்மாந்தர தபஃபலம், எத்தனையோ ஜன்மாக்கள்ல தபசு பண்ணின பலன் இருந்தால் தான் இது கிடைக்கும். அநேக ஜன்ம சம்சித்தா புண்ணியராசேகே நரஸ்ய. எத்தனையோ ஜன்மாக்கள்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒருவனுக்கு ஸ்நாத்தும் மதிர் பவேத் ராஜன். காவேரி கரையிலேயே தான் உட்காண்டிருப்பான், உடம்பு நன்னாதான் இருக்கும், எல்லா வாய்ப்பு இருந்துமே காவேரியில ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. எத்தனையோ ஜன்மாக்கள்ல புண்ணியம் இருந்தாதான் ஸ்நாத்தும் மதிர் பவேத் ராஜன்னு, ஸ்நானம் பண்ணணுங்கிற எண்ணமே வரும். காவேரியா விமலோதகே, அப்பேற்பட்ட இந்த காவேரி ஸ்நானம் அதுவும் மாயூரத்துல பகவத் கிருபையில நாம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. துலாமாசேச்ச காவேரியாம் மாகே வைசாக ஏவச்ச. வைசாகத்திலையும் மாக மாதம் வைகாசி மாசி முதலிய மாதங்களில் ஸ்நானம் பண்ணுறதும் ரொம்ப வைபவமுடையது. அதை காட்டிலும் துலா மாதம் இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட காவேரி ஸ்நானம் பரம பாக்கியம் இருக்கிறதுனால தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மேலும் சொல்கிறார், துலாங்கதே திவாநாதே துலையா காஷி புண்ணியதே அப்படின்னு சொல்றார். துலா மாசம்னு சொல்றமே, துலா அப்படின்னு சொன்னா தராசு அப்படின்னு அர்த்தம். இந்த துலா மாசம் மாயூரத்துல விசேஷம்னு ஏன் சொல்றா அப்படின்னு கேட்டா, மாயூர க்ஷேத்திரத்துல துலா மாசத்துல நாம ஸ்நானம் பண்ணக்கூடியது
ஒவ்வொரு ஸ்நானத்துக்கும் காசியில வாசம் பண்ணினா எவ்வளோ பலன் உண்டோ துளையா காசி புண்ணியதே. தராசுல அளந்தோம்னு சொன்னா ஒரு துலா மாச மாயூர காவேரி ஸ்நானமும் காசியில நித்தியவாசம் பண்ணக்கூடிய பலனும் நேர நிற்குமா. அதனால துலா மாசத்துல இங்க விசேஷம் அப்படின்னு சொல்றார். ஏ நிமஜ்ஜந்தி காவேரியாம் துலா மாசே தினே தினே தேஷாம் ஈஸ்வர சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றார். மேலும் இப்பேற்பட்ட துலா மாசத்துல யார் பிரதிதினமும் ஸ்நானம் பண்றாளோ இந்த மாயூர க்ஷேத்திரத்துல அவர்களுக்கு நிச்சயமா ஈஸ்வர சாயுஜ்யம் உண்டு, முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட வைபவங்களுடைய இந்த காவேரிய அடைந்த மாயூரம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். இந்த மாயூர க்ஷேத்திர மகாத்மியத்துல முதல்ல திரிபுர சம்ஹாரம் வருது. திரிபுர சம்ஹாரத்திற்கு அப்புறம் இங்க பல நிகழ்வுகள் நடந்ததுனால முதல்ல அதை சொல்றார். பகவான் திரிபுர சம்ஹாரம் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். திரிபுர சம்ஹாரத்துக்கும் இந்த நாளுக்குமே ரொம்ப விசேஷம், ரொம்ப சம்பந்தம் உண்டு. ஏன்னு சொன்னால் இப்போ வரக்கூடிய பௌர்ணமி இருக்கே, இன்னைக்கு திரையோதசி, வரக்கூடிய பௌர்ணமி என்ன உண்டோ அதுக்கு திரிபுராரி பௌர்ணமி அப்படின்னு பெயர். கார்த்திகை மாதம் சாந்திரமானப்படி கார்த்திக பௌர்ணமியில தான் திரிபுரவதம் பண்ணார் பகவான். அப்பேற்பட்ட காலம் சந்நிகிதமானது இருக்கு. அந்த காலத்துல பகவான் என்ன பண்ணார் முதல்ல அப்படின்னு கேட்டா, இதே கார்த்திக சாந்திரமானப்படி கார்த்திக பௌர்ணமியில பகவான் திரிபுர சம்ஹாரம் பண்றார். அந்த திரிபுர சம்ஹாரம் அப்படிங்கிறது பல புராணங்கள்ல ரொம்ப விவரிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் இப்போ காவேரி மகாத்மியத்தை சொல்லும் பொழுது சங்கேபமா சொல்றார். துலா மாசத்தினுடைய வைபவங்களை சொல்லிட்டு வரச்சே இந்திரனுக்கு ஆசை வந்துதான் துலா மாசத்தினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். துலா காவேரியினுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட இந்திரன் நைமிஷாரண்யத்துல சூத பௌராணிகர் சௌனகர் முதலிய மகர்ஷிகளுக்கெல்லாம் இதை பத்தி சொல்ற சந்தர்ப்பத்துல உட்காந்து கேட்கிறார் அப்படின்னு சொல்றார். தேவர்களே ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய வைபவம். அதை ஆரம்பிச்சு சொல்லும் பொழுது தேவர்கள் அசுரர்கள் இவா ரெண்டு பேருக்கும் நடுவுல யுத்தம் வர்றது, பரஸ்பர விரோதம் ஏற்படுறதுங்கிறது ரொம்ப சகஜம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தாரகாசுரன்னு சொல்லக்கூடியவனோட அந்த அசுரனுடைய 3 குழந்தைகள், தாராக்ஷன், வித்யுன்மாலி, கமலாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அசுரர்கள். அவர்கள் 3 பேரும் பிரம்மாவை குறித்து கடும் தபசு பண்ணா. தபஃபலமாக பிரம்மா ஆவிர்வாவமானதும் அவர்கள் மரணமே கூடாது அப்படின்னு வரம் கேட்டுன்றார்கள். பிரம்மா அது அசாத்தியம்பா, பிறந்தவன் எல்லோருக்கும் மரணம்ங்கிறது நிச்சயம், வேற வரன் கேளு அப்படின்னதும் எங்களுக்குன்னு ஒரு ஊர் நீங்க நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும், அது பெரிய மலையாக இருக்கணும். அந்த மலையில நாங்க இருக்கிற பரியந்தம் எங்களை யாராலையும் வதம் பண்ண இயலக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டண்டா. பிரம்மா ததாஸ்துன்னு சொன்னார். தங்கமலை, வெள்ளிமலை, இரும்பு மலை, இந்த 3 மலையால ஆன பர்வதம், அந்த பர்வதத்துல பெரிய கோட்டை, அதுல அவர்களுக்கு நகரமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் மயன்னு சொல்லக்கூடிய அசுரன். பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால இதை அடைந்தார்கள் இந்த தாரகாசுரனுடைய பையன்கள் 3 பேரும். மலையோட அப்படியே பறப்பார்கள். அதுல இருக்கும் பொழுது தேவர்கள் யாராலையும் அவர்களை ஜெயிக்க முடியாது. அப்படியே போய் பெரிய பெரிய யாகங்கள் நடக்கிற இடம், பெரிய சத்சங்கங்கள் நடக்கிற இடத்துலலாம் அப்படியே மலையை இறக்கிடுவானா. அத்தனை பேரையும் ஹிம்சை பண்ணிட்டு துஷ்டர்களாக இருந்துருந்தார்கள். அப்போ சிவனை போய் தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணினா. பகவான் பினாக்கம்னு சொல்லக்கூடிய தனுஷை எடுத்து அந்த 3 லோகத்தையும் சம்ஹாரம் பண்ண அஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணார். அந்த அஸ்திரத்துக்கு பயந்துண்டு எல்லாரும் ஊரை விட்டு ஓடிட்டா. அந்த 3 ஊர்கள்ல இருந்தாலே பகவான் வதம் பண்ணிடுவாரோங்கிற பயம் எல்லாரும் மலைகளை
நிறுத்திட்டு ஓடுறார்கள் அசுரர்கள். அந்த சந்தர்ப்பம் பார்த்து அதிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து பகவானிடத்துல பிரார்த்திக்க, பரமேஸ்வரனிடத்துல பிரார்த்திக்க, அழகான தேர்ல பகவான் சிவபெருமான் ஏறி யுத்தம் பண்றாராம். பூமியே ரதமாக இருக்க, அக்னி சந்திரன் இவர்கள் 2 பேரும் சக்கரம் சங்கமாக இருக்க, மேரு பர்வதமே தனுசாக இருக்க, பிரம்மாவே அந்த ரதத்தை தேரோட்ட, வாசுகியே நான்கயராக இருக்க, பகவானே அம்பாக வர, சாக்ஷாத் விஷ்ணுவே அம்பாக வர, அந்த வில்ல தொடுத்து பகவான் அந்த 3 அசுரர்களையும் வதம் பண்ணார் அப்படின்னு அழகான திரிபுர சம்ஹாரத்தை சொன்னார். வேதத்திலேயே வரக்கூடிய சரித்திரம் இது. தேஷாம் அசுரானான் திஸ்ரஃப் புராசன் அப்படின்னு வரக்கூடிய கட்டத்துல விஸ்தாரமாக இந்த திரிபுர சம்ஹாரத்தை வேதமே சொல்றது. அப்பேற்பட்ட இந்த சரித்திரம் பகவான் இந்த மாதிரி வதம் பண்றச்சே, திரிபுர சம்ஹாரம் பண்ற சமயத்துல யாரெல்லாம் தேவர்கள் எல்லாம் இதுல ஈடுபட்டார்களோ, பகவானை தவிர, நாராயணரை தவிர மிச்ச எல்லாருக்கும் தோணித்தான், நம்மளால தான் இந்த திரிபுர சம்ஹாரம் நடந்தது. நாமெல்லாம் ரதமாகவோ குதிரையாகவோ, இந்திராதி தேவதைகளே குதிரையாக வந்தாளாம் அந்த யுத்தத்துல ரதத்துக்கு. நாமெல்லாம் இந்த மாதிரி ஒன்று திரண்டாட்டி பரமேஸ்வரனுக்கு இந்த சக்தி கிடையாது, நம்மளுடைய சகாயத்தினாலதான் அவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணார்னு நினைத்தார்கள் தேவர்கள் எல்லாம். பகவானுக்கு கோபம் வந்தது. இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம உபகாரம் பண்ண போய் நம்மளை கையால் ஆகாதவன் இவர்கள்லாம் நினைச்சிட்டாரேன்னு நினைச்ச பகவான் இவருடைய அகங்காரத்தை அடக்கணும்னு நினைச்சார். அதே திரிபுர சம்ஹாரம் பண்ண மூர்த்தி லோகத்தையே சம்ஹாரம் பண்றதுக்கு முடிவெடுத்து காலாக்னின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்ப வெளிவிட்டுட்டாராம். எங்கு பார்த்தாலும் பூமி எல்லாம் தகிக்கிறது, தாங்க முடியல, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா. தேவர்கள் எல்லாம் மறுபடியும் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு பகவானையே, பரமேஸ்வரனையே சரணாகதி பண்ணா. உடனே பகவான் பிரம்மா கிட்ட சொன்னார், பிரம்மவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் நம்ம மாயவரத்துக்கு மாயூரம் அல்லது மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வரத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பிரம்மவனம் அப்படின்னு பெயராம். பிரம்மவனம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. பிரம்மநாம சிவக்ஷேத்திரம் காவேரியா தட்சிணே தட்டே எஸ்ய பிரசாதாத் பிரம்மாபி பிரம்மத்துவம் பிராப்தவான் புரா அப்படின்னு சொல்றார். பிரம்மவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் பூமியில இருக்கு, காவேரி நதி கரையில. அங்க போய் பிரம்மவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் அங்க என்ன சொல்றார் பகவான், அந்த பிரம்மவனத்துல எப்பொழுதும் நான் நித்தியவாசம் பண்ணி கொண்டு இருக்கேன். அந்த க்ஷேத்திரத்துல நீ போய் எனக்கு ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டாபன, ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை வழிபட்டு 3 வேளையும் காவேரி ஸ்நானம் பண்ணி, அதுவும் துலா மாசத்துல சொல்றார், காவேரி ஸ்நானம் பண்ணி என்னை வழிபட்ட அப்படின்னு சொன்னா இந்த கோபம் எனக்கு நீங்கும் அப்படின்னு சொன்னாராம் பகவான். அப்போ பிரசன்னமாவேன் அப்படின்னு சொன்னதும் அதற்காக பிரம்மா தேடிக்கொண்டே இந்த பிரம்மவனம்னு சொல்றார். இந்த இடத்துக்கு வரார். வனம்னா காடு, பிரம்ம அப்படின்னு சொன்னா வேதம், பகவான் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 சப்தத்துக்கும் பிரம்ம அப்படின்னு அர்த்தம் உண்டு. பிரம்மவனம் பிரம்மச விருக்ஷ ஆசீத் அப்படின்னு வேதத்துல ஒரு இடத்துல வருது. பிரம்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு பகவான் அப்படின்னு ஒரு அர்த்தம், பிரம்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு வேதம்னு ஒரு அர்த்தம்னு பார்த்தோம். இது எந்த காலம்னு தெரியல. கல்ப காலமாக இந்த மாயூரத்துல பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனும் இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களும், பிரம்ம அப்படின்னு இன்னொரு வார்த்தையால குறிப்பிடக்கூடிய வேதம், இந்த வேத பாராயணங்கள் வேத கோஷங்களும் இங்க பிரியறதே கிடையாது. பெரிய பெரிய நாயன்மார்களுடைய பாடல்கள் எல்லாம் கூட இந்த ஊர்ல நித்திய வேத பாராயணம் நடக்கிறது அப்படிங்கிறத சொல்றா. அந்த காலத்திலிருந்தே வேதமும் தெய்வமும் இங்க இணை பிரியாம சாநித்தியமா இருந்துன்னு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரம் பிரம்மவனம்.
அப்பேற்பட்ட இந்த பிரம்மவனத்துல வந்து இந்த சிவக்ஷேத்திரத்துல பிற்காலத்தை தான் இங்க வந்து ரங்கநாதர் வந்ததாகவும் முதல்ல இது சிவக்ஷேத்திரமாகவே இருந்தது அப்படின்னு சொல்றது புராணம். இந்த சிவக்ஷேத்திரத்துல காவேரி கரையில பிரம்மா வந்து காவேரியில ஸ்நானம் பண்ணாராம். இங்கு பூரா எங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இன்னைக்கு நாம மயூரநாதர் அப்படின்னு சொல்றோமே, இந்த ஊருக்கு எப்போ பிரம்மவனம் அப்படிங்கிற பெயர் இருந்ததோ அப்போ இந்த சுவாமிக்கு பிரம்மவனேஸ்வரர் அப்படின்னு பெயர் இருந்துதான். பிரம்மாதான் வந்து இந்த காட்டுல இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த குளத்துக்கு பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பெயர். மயூரநாதர் கோவில் இருக்கக்கூடிய குளத்துக்கு அந்த பிரம்ம தீர்த்தம்னு பிரம்மாவே அங்க தீர்த்தத்தை ஏற்படுத்தி இங்க காவேரியில ஸ்நானம் பண்ணி அந்த ஜலத்தை கொண்டு அதை நிரப்பினாராம் அந்த தீர்த்தத்தை. அப்படி அந்த பகவானுக்கு ஆராதனம் பண்ணி வெகு காலம் தபசு பண்றார். தபசு பண்ணி பிரம்மவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் அந்த லிங்கத்திலிருந்தே பிரத்யக்ஷமாயி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அதற்கப்புறம் பகவானுடைய கோபம் தணிஞ்சு லோகம் பழைய நிலைக்கு வந்தது அப்படிங்கிற சரித்திரம் சொன்னார். அப்பேற்பட்ட வைபவம் இந்த பிரம்மவனத்துக்கு உண்டா. இந்த பிரம்மவனம் இந்த சரித்திரங்கள் இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தேவிக்கு ரொம்ப ஆசை உண்டாம். பார்வதி தேவிக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானிடத்துல ஒரு தடவை சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கிறச்சே, ஏகாந்தமா இருக்கிறச்சே கேட்டுண்டு வரா. எப்பேற்பட்டது இந்த வைபவம், இந்த பிரம்மவனம் அப்படி என்ன வசத்தி, எல்லா இடத்தை தாண்டி பிரம்மவனத்துக்கு ஏன் பிரம்மாவை அனுப்பினீர்கள் அப்படின்லாம் கேட்டுண்டு வரா. கேட்டுண்டு வரும்பொழுது பொதுவாகவே க்ஷேத்திர மகாத்மியங்கள் அல்லது பலஸ்ருதிகள் இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப வினயமோட ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேவி எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி சரளமா கொஞ்சம் பரிகாசமா வந்து பேசின்னு இருந்தாலாம். உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா, இந்த மாதிரி ஒரு காட்டுல போய் அங்க இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பரிகாசமா கொஞ்சம் பேசிட்டாள். உடனே பகவான் அனுகிரகம், ஏன்னா பின்னாடி இது மாயூரமாக ஆகணும் அப்படின்னு சங்கல்பிச்ச பகவான் சாபம் சபிச்சார். எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் தெரியுமாமா அது, அந்த பிரம்மவனம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை நீ எப்போ ரொம்ப சுலபமா எடுத்துண்டு பரிகாசம் பண்ணையோ அந்த க்ஷேத்திரத்துல போய் நீயும் பிரம்மாவை போல அங்க தவம் பண்ணாட்டி உனக்கு திரும்பி என்னிடம் இருக்கை அப்படிங்கிறது கிடையாது, என்னோட உன்னால திரும்பி சேர முடியாது அப்படின்னு சபிச்சாராம். உடனே தேவி வந்து என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்க, உனக்கு இஷ்டப்பட்ட ரூபத்துல இருந்து என்னை நீ உபாசனை பண்ணலாம், உனக்கு இந்த மாதிரி தான் என்னை விதிப்படணும்னு ஒன்றும் கிடையாது, உன்னோட இஷ்டப்பட்ட ரூபத்துல நீ இருந்து என்ன உபாசனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். தேவி சந்தோஷப்பட்டால். இப்பேற்பட்ட இதை பத்தி கொஞ்சம் பரிகாசமா பேசினா பகவானுக்கே கோபம் வந்துருங்கிற அளவுக்கு பகவானுக்கு ரொம்ப பர்சனலான ஈடுபாடு, ரொம்ப அவ்வளோ அந்தரங்கமா இது இந்த க்ஷேத்திரம் பகவானுக்கு இருக்கே அப்படின்னு நினைச்ச தேவி இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சாலாம். உடனே மயில் ரூபம் எடுத்துட்டாலாம், கைலாசத்திலிருந்து பறந்து வராளாம் தேவி. வர வழியில காசியை பார்க்கறாள். காசியில எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்கள், ஆங்காங்கே ஆங்காங்கே மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள், யாத்திரை பண்ணக்கூடிய ஜனங்கள். அந்த காலத்துலலாம் காசி யாத்திரை அப்படின்னு சொன்னா காசிக்கு போனா திரும்பி வரவே மாட்டா. ஒரு தடவை காசிக்கு போயிட்டான்னா அங்கேயே இருந்துருவா. அப்பேற்பட்ட காசி, அத்தனை ஜனங்களும் முக்திக்காக வந்து நிற்கக்கூடிய இடம். அப்படி பார்த்துட்டே அந்த மயில் ரூபமா பெண் மயிலாக இருந்துட்டு தேவி பூமியை அப்படி பார்த்துட்டே வராலாம். கட்டாட்சிச்சுண்டே வரச்சே அங்க கங்கை கரையில ஒரு காட்சி பார்க்கறாள் தேவி. கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலிய நதிகள் எல்லாம் கருப்பு வஸ்திரம் கட்டிண்டு உடம்பெல்லாம் வியாதி வந்தா மாதிரி ஒரு முதிர்ச்சி வந்திருத்தான் அந்த நதிகளுக்கெல்லாம். அந்த நதிகள் எல்லாம் பக்கத்துல ஆசிரமம், கண்வர் மகர்ஷி, கண்வ மகர்ஷியினுடைய ஆசிரமம் அந்த கங்கா தீரத்துல இருக்கான். அந்த கங்கா தீரத்துல இருக்கக்கூடிய கண்வரை சரணாகதி பண்றதுக்காக இந்த நதி தேவதைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காசியில் இருக்கக்கூடிய கண்வருடைய ஆசிரமத்துல வந்து கண்வரை சரணாகதி பண்ணார்கள்.
என்னமோ தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பெல்லாம் முதிர்ச்சி, நித்திய யௌவனத்தோட ஜல்லுன்னு எப்பொழுதும் பிரவாகமாக சஞ்சரிக்கக்கூடிய எங்களுக்கு வேகம் போயிடுத்து, உடம்புல முதிர்ச்சி வந்துடுத்து, மனசுல சாந்தி இல்லை. இப்படியே நாங்கள் போய் சமுத்திரத்தில் சேர்ந்தோன்னா எங்களுடைய பர்த்தாவான சமுத்திரராஜன் எங்களை பார்த்துட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறான். மகா பாபிஷ்டைகள், பாப்பி. ஏன்னா அத்தனை பேருடைய பாப்பமும் ஸ்நானம் பண்ணி கங்கையில கரைச்சா, கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலிய நதிகளுக்கெல்லாம் அவ்வளோ பாப்பமும் வந்துருது. நாம முன்னாடி சொல்லும் பொழுதே சொன்னோம், பாப்பம் நாம இன்னைக்கு ஒரு வஸ்திரதானம் பண்ணா நமக்கு பாப்பம் போகும் அப்படின்னு சொன்னா எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, நாம கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தின் மூலமாக நம்ம பாப்பம் வாங்கி கொள்பவர்களுக்கு போகும். நாம நமக்கு பாப்பம் போயிடும், வாங்கி கொண்டவனுக்கு பாப்பம் ஜாஸ்தி ஆயிடும். அந்த மாதிரி நாம நதி ஸ்நானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நதிகள் இடத்துல எல்லா பாப்பத்தையும் நாம போக்கிண்டு வந்துடுறோம். அந்த நதிகள் என்ன பண்ணும்? நதி தேவிகளுக்கு நாளுக்கு நாள் பாப்பம் கூட கூட சமுத்திரராஜனுக்கு அவளை கண்டாலே பிடிக்கலையா. இவ்வளோ பாப்பம் சேர்த்துட்டு இருக்கேளே நீங்கள்லாம் அப்படின்னு நினைச்சு துக்கப்படுறான். அதனால அவர்களால தன் பர்த்தாக்கு கூட தன்னை பிடிக்கல அப்படின்னதும் ஏங்கிண்டு இப்ப கண்வரை சரணாகதி பண்ண வந்திருக்கா. வந்திருந்த அந்த சமயத்துல கண்வரும் இதற்கு என்ன வழின்னு தெரியல. ஏன்னா எவ்வளவோ அடுக்கடுக்கான பாபம் பண்ணாலும் கங்கா ஸ்நானம் பண்ணு அப்படின்னு பரிகாரம் சொல்லலாம்ப்பா. கங்கை, யமுனை, சரஸ்வதியே வந்து எங்களுக்கு பாபம் போகணும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? புரியாத கண்வர் அந்த 3 தேவிகளையும் அழிச்சுண்டு, கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலிய நதி தேவதைகள் எல்லாரையும் அழிச்சுண்டு நேர காசி விஸ்வநாதர் இடத்துல போனாராம். விஸ்வநாதர் மந்தஹாசம் பண்ணி எல்லாருக்கும் அபயப்பிரதானம் பண்ணா. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கண்வர் விஸ்வநாதர்கிட்ட பிரஸ்தாபிச்சார். கண்வருக்கு விஸ்வநாதர்னா அவ்வளோ பிரியமா, இஷ்ட தெய்வம். விஸ்வநாதரை பிரார்த்திச்சுண்டதும் விஸ்வநாதர் சொன்னார், இதுக்கு ஒரு உபாயம் இருக்குப்பா. என்ன அப்படின்னு கேட்டா, மாயூரம்னு ஒரு க்ஷேத்திரம் தென் பாரதத்தில் இருக்கு, தென்னாட்டுல இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல காவேரியில துலா மாசத்துல போய் ஸ்நானம் பண்ணின்னு வாங்கோ. இந்த நதிகளோட சேர்ந்து எல்லாரையும் அழிச்சுண்டு, இன்னும் எத்தனை நதிகள் கிளம்புறதோ, இவா 3 பேர் வந்து சொன்னா இன்னும் எத்தனை நதி தேவதைகள் வந்து சொன்னாலோ தெரியல, எல்லாரையும் அழிச்சுண்டு துலா மாசத்துல போய் ஸ்நானம் பண்ணுங்கோ. நீங்க எல்லாரும் அந்த காவேரியில ஸ்நானம் பண்ண க்ஷணமே அத்தனை பாபமும் போயிடும் அப்படின்னு சொல்றார். எல்லா நதிகளை விட காவேரிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, மிச்ச நதிகள்லாம் தன் பாபத்தை போக்கிக்கிறதுக்கு இன்னொரு பிராயஷ்சித்தம் தேவைப்படுமா நதிகளுக்கெல்லாம். ஆனா காவேரியில மட்டும் எப்படி எவ்வளவோ பாலிஷ் பண்ணி எவ்வளவோ அழுக்க தொடச்சு வச்சிருந்தாலும் அந்த ஸ்வர்ணத்துல இருக்கக்கூடிய அழுக்கு முழுசா போகாம, இங்க பாலிஷ் பண்ணி அங்க பாலிஷ் பண்ணி கடைசியில வராம, இதனால தேய்ச்சு அதனால தேய்ச்சு வராம ஒரு க்ஷணம் கொண்டு போய் நெருப்புல வச்சா எப்படி எல்லா மலமும் அப்படியே விலகுமோ, அது போலையா காவேரி நதி. கங்கா முதலிய நதிகள் எல்லாம் காவேரியில ஸ்நானத்துக்கு வரா. ஆனா காவேரியில நாம பண்ணக்கூடிய ஸ்நானம் அப்படிங்கிறது அந்த பாப்பம் அங்கேயே அழிஞ்சிடுறதான். காவேரிக்கு பாப்பமே ஒட்டாதான், அப்பேற்பட்டவள் காவேரின்னு சொல்றார். அந்த காவேரி நதியில நீங்க எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷப்பட்ட கண்வர், நீங்களும் அந்த காவேரிக்கு என்னோட வரணும். அப்பேற்பட்ட காவேரி கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்க காவேரின்னு ஒன்று இருக்கு, போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லிட்டே நான் கரெக்டா போனமே, அந்த மாயூர க்ஷேத்திரத்துக்கு நான் கரெக்டா போகணுமே. மாயூரம்னு அபியாசத்தினால சொல்றோம், பிரம்மவனமாக இருந்த க்ஷேத்திரம். நாம போகணுமே கரெக்டா அப்படின்னதும் விஸ்வநாதரே கண்வரோட வராராம். வந்து இந்த நம்ம மாயூரத்தை காமிச்சு கொடுக்கறதுக்காக காசியிலிருந்து கங்காதி தீர்த்தங்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு கண்வரை முன்னிட்டு கொண்டு பரமேஸ்வரனே அழிச்சுண்டு வராலாம். எல்லாரையும் வடநாட்டு நதிகள் எல்லாத்தையும் அழிச்சுண்டு வராராம் காவேரிக்கு. ஸ்ருத்வா சிவமுகாத் சர்வம் துலா காவேரி வைபவம் மாயூரே சஹ்யஜாம் பிராப்பிய சஸ்னுஹு கங்கா புரோகமாக. கங்கா முதலிய நதிகள் சாட்சாத் விஸ்வேஸ்வரருடைய வாக்கிலிருந்தே இந்த மகாத்மியத்தை கேட்டு எல்லாம் ஸ்நானம் பண்ண வந்துதான்.
இப்படி எல்லாம் கிளம்பினதும் விஸ்வநாதரே கிளம்பிட்டார் அப்படிங்கிற காட்சியை பார்த்துட்டே இருந்தாளே தேவி, மயூர ரூபத்துல இந்த காட்சியை பார்த்துட்டே இருந்த தேவி அவளோடையே அப்படியே பறந்துட்டே வராளாம் மேலேந்து. அவ எல்லோரும் இங்க வந்து ஸ்நானம் பண்ணி எழுந்துண்டார்களோ இல்லையோ, எழுந்துக்கர்ச்சவே பரம பவித்திரமான மங்கள யுவதிகளாக கன்னிகைகள் போல ஆயிட்டாலாம், பரம பவித்திரம் ஆயிட்டாலாம். பிரத்யக்ஷமா இத கண்வர் பார்த்தாரோ இல்லையோ, காவேரிய குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணார். உடனே காவேரி தேவி பிரத்யக்ஷமாயி கண்வருக்கு அனுகிரகம் பண்ணி சந்தோஷப்பட்டார். உடனே அவருக்கு தோணித்தான், கங்காதி தீர்த்தங்களே இங்கதான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னா நான் ஏன் இனி காசிக்கு போறேன், இங்கேயே இருந்துடுறேன் இந்த விஸ்வநாதரோட அப்படின்னு சொல்லி இதே காவேரி கரையில ரிஷபதீர்த்த கட்டத்துல கண்வர் வந்த விஸ்வநாதரை உட்காத்தி வச்சுட்டாராம். அப்படியே பகவான் லிங்கமாக பிரதிஷ்டையாகி அந்தர்தானமானார் அப்படிங்கிற சரித்திரம் இன்னைக்கும் நம்மளுடைய இந்த ரிஷபதீர்த்த கட்டத்துல கண்வரால பிரதிஷ்டிக்கப்பட்ட இந்த விஸ்வநாதரை பார்க்கலாம். அதே மாதிரி மாயூரத்துல படித்துறைகள் 2-3 இருக்கலாம். இருந்தாலும் இந்த ரிஷப தீர்த்தம் தான் ரொம்ப 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 மகத்துவம் ஆஞ்சதாக இருக்கு. எங்க பார்த்தாலும் விஷதீர்த்தகேன்னு சொல்றார். ரிஷப தீர்த்தத்துல தான் வந்து எல்லா கங்காதி நதிகள் ஸ்நானம் பண்றது அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட இந்த வைபவம் இதை பார்த்தாலோ இல்லையோ, தேவி இதை விட ஒரு மகத்துவம் ஒரு க்ஷேத்திரத்துக்கு உண்டா? எல்லாரும் காசிக்கு ஓட விஸ்வநாதரே காசியில கங்கையுமே அழிச்சுண்டு இங்க வந்துடுறாரே. கங்கை இல்லாத விஸ்வநாதர் இல்லாத காசியில வேற என்ன வைபவம் இருக்கு? சொன்னா கங்கை அப்படின்னு சொல்றோம், காசிவாசம்னு சொல்றதுக்கு காரணம் விஸ்வநாதரோட இருக்கதானே. அப்போ யதாவர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காசியாம் அப்படின்னு சொல்றார். காசின்னு நாம போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எந்த உபாசனையும் நாம பண்ண வேண்டாம், பூஜை வேண்டாம், புரஸ்காரம் வேண்டாம், எந்த ஆச்சாரமும் எதுவுமே நாம ஒழுங்கா பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, காசியில நாம உயிர் பிரிகிற தருணத்துல இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே கடைசி க்ஷணத்துல நம்ம காதுல உயிர் பிரிகிற சமயத்துல ராம 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 ராமன்னு சாக்ஷாத் விஸ்வநாதருடைய குரல் கேட்குமா. விஸ்வநாதருடைய குரலை கேட்டதும் இந்த ஜீவன் கண்ணை திறந்து பார்த்தா எழுத்தாப்புல விஸ்வநாதர் இருப்பாராம். விஸ்வநாதருடைய மந்தஹாச கட்டாட்சம் கிடைச்சதுமே மனசுல ராமருடைய பிரத்யக்ஷம் ஏற்படுமா. அந்த தாரக மந்திரத்தை இவன் காதுல விழுந்ததுனால விஸ்வநாதரையும் ராமரையும் அப்படியே பார்த்துண்டே உயிர் பிரியுமா அந்த ஜீவனுக்கு. அதனால சொல்றார் காஷ்யாந்து மரணான் முக்தி. அப்பேற்பட்ட விஸ்வநாதர் அதே தாரக பிரம்மத்தோட கங்காதி தேவதைகளோட இங்க வந்துட்டான்னா வேற என்ன வேணும் அப்படின்னு நினைச்சாலாம். நம்ம பார்வதி தேவி மயூரமாகவே இருந்து பெண் மயிலாகவே இங்கேயே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். அப்ப நினைச்சாலாம், நாம ஏதோ பகவானை திரும்பி அடையணும் அப்படின்னு நினைச்சோம், இந்த மாயூரத்துக்கு இந்த பிரம்மவனத்துக்கு நாம வந்துட்டோம், இனி நாம பகவானை அடைஞ்சோம்னு சொன்னா அவரையும் இங்கேயே பிடிச்சி வச்சுன்றனோம், நாமும் இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு நினைச்சாலாம். அப்பேற்பட்ட வைபவமுடைய இந்த தீர்த்தம், இதே தீர்த்தத்துல இங்கே இருந்து ஜலத்தை எடுத்துண்டு தேவி மயூர ரூபம் எடுத்துட்டதுனால யாருமே தேவியா இருந்துட்டா அப்படின்னு சொன்னா இங்க தேவியை தரிசனம் பண்றதுக்கும் தேவியினுடைய வைபவத்தை பார்க்கறதுக்கும் இங்க கூட்டம் சேர்ந்துடும். அப்புறம் தேவியால தன்னுடைய தபஸை ஒழுங்கா பண்ண முடியாது அப்படின்னு நினைச்ச தேவி சிவனை பிரத்யட்சமாக பார்க்கிற வரைக்கும் பெண்மயிலாகவே இருப்பேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை எடுத்துண்டால். மேலும் கங்காதி தீர்த்தங்கள் அந்த தேவிகள்லாம் வந்தாலே அவால்லாமும் நினைச்சாலாம், சாக்ஷாத் பார்வதி தேவியே விஸ்வநாதரை விட்டுட்டு விசாலாட்சியே இங்க வந்துட்டான்னா நாமையே திரும்பி போகணும் அப்படின்னு நினைச்ச அந்த கங்காதி நதி தேவதைகள் எல்லாமும் தோழியாக பெண்மயிலுக்கு தோழிகளாக இருக்கக்கூடிய அவர்களாமும் மயிலாக மாறி எல்லாம் சேர்ந்து இந்த துலா மாசத்துல நர்த்தனம் பண்ணிட்டு இந்த ரிஷப தீர்த்த கட்டத்துல வந்து தேவி நாட்டியம் ஆடின்ற காலம். தபசு அப்படிங்கிறது பலவிதம். தபசு அப்படிங்கிற வார்த்தைக்கு மனோநிகிரகம் அப்படிங்கிறது தான் கடைசி பொருள். கரு என்ன அப்படின்னு கேட்டா மனோநிகிரகம், மனசை பகவானிடத்துல செலுத்துறது தான் தபசு அப்படின்னு அர்த்தம். உட்காண்டு பண்ணாலும் சரி, நின்னுண்டு பண்ணாலும் சரி, பல பேர் ஜலத்துக்குள்ள இருந்துண்டு பண்ணுவா, படுத்துண்டு பல பேர் தபசு பண்ணுவா,
நாம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை, மனசுல பகவான அனவரதமும் தியானம் பண்ணோம்னா அதுதான் தபசு. தேவி நினைச்சால் நாம எப்ப பெண்மயிலாக உருவெடுத்தோமோ, அதுவும் இந்த துலா மாசம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாசம், இந்த க்ஷேத்திரத்திலலாம் நல்ல மழைக்காலம் மயிலாகவும் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நர்த்தனத்தை விட வேற என்ன எடுத்த ஒரு ரொம்ப அனுகுணமான கர்மாவா வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு நினைச்ச தேவி, நர்த்தனம் பண்றது தான் நாம மேற்கொள்ள வேண்டிய தபசுன்னு நினைச்சால் மனசுல பரமேஸ்வரனையே தியானம் பண்ணிட்டு நர்த்தனம் ஆடுவாளாம் அத்தனை நதி தேவதைகளோட சேர்ந்து. அப்புறம் கொஞ்சம் நர்த்தனம் ஆடி முடிஞ்சதற்கு அப்புறமாக இங்கும் அங்கும் தேடுவாளாம். இங்க நம்ம மாயூரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்தும் செடிகள்ல இருந்தும் தன் வாயினாலேயே புஷ்பத்தை பறிச்சுண்டு நேராக அங்க போவாராம் பிரம்மவனேஸ்வரர்கிட்ட போய் அங்க அந்த புஷ்பத்தை அதாலேயே தன் வாயினாலேயே பூஜை பண்ணுவாளாம் தேவி. பூஜை பண்ணிட்டு திரும்பி இங்கேருந்து காவேரி ஸ்நானம் பண்ணி இப்படி நர்த்தனம் பண்றது. இப்படியே காவேரி ஸ்நானம், நர்த்தனம், பகவத் தரிசனம், பூஜனம் இப்படியே பண்ணிட்டு இருந்தாலாம். இந்த இப்பேற்பட்ட தேவியினுடைய ஒரு தபஸை பார்த்து சந்தோஷப்பட்ட பகவான் தானும் அவருடைய தேவியை வந்து பார்க்கணும், அந்த நர்த்தனத்தை பார்க்கணும்னு நினைக்க எல்லா தேவதைகள், பிரம்மாதி தேவதைகள் எல்லாரும், பிள்ளையார், முருகன் எல்லாரும் வர, அந்த சந்தர்ப்பத்துல தான் முத நாள் சொல்லும் பொழுது ஸ்ரௌதிகள் சொன்னார், இந்த மாயூரத்துல தேவி நர்த்தனம் ஆடும் பொழுதுதான் சூரசம்ஹாரம் நடந்தது. அதனாலதான் இந்த மாசத்துல வரும் ஸ்கந்த சஷ்டி அப்படிங்கிறது. முருகன் இங்க வந்திருக்கும் பொழுது எல்லா தேவதைகளும் இந்த தேவியினுடைய நர்த்தனத்தை பார்க்க பரமேஸ்வரனே வந்துட்டார் அப்படின்னதும் வரார்கள். வந்ததும் தேவலோகத்துல யாருமே இல்லையா, இதுதான் நேரம் அப்படின்னு நினைச்ச அசுரர்கள் தேவலோகத்தை கைப்பற்றினார்கள். உடனே இந்த விஷயம் பகவானுக்கு தெரிய வர இங்கேருந்து இந்த தேவியினுடைய நாட்டியத்தை விட்டுட்டு போக மனசு இல்லாத பகவான் முருகரை அனுப்பிச்சு வச்சாராம். அவர் போய் இந்த சூரசம்ஹாரத்தை பண்ணிட்டு திரும்பி திக்விஜயம் பண்ணி வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லி, அப்பேற்பட்ட இந்த தேவியினுடைய தபஸை பார்த்த சந்தோஷப்பட்ட அந்த பிரம்மவனேஸ்வரர் மயூரநாதரானார். அந்த தேவியை கைப்பிடிச்சு தொட்டாரோ இல்லையோ அடுத்த க்ஷணமே தேவி திவ்ய ரூபமானாள். 2 பேரும் இங்கேயே இருந்துட்டாலாம். அதற்கு முன்னாடி வெறும் பிரம்மவனேஸ்வரர் மட்டும் இருந்தா, அதற்கப்புறம் அபயப்பிரதாம்பாளாக மாறினாள் அப்படின்னு சொல்றார். இதுல ஏன் அபயப்பிரதாம்பான்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு அந்த மயூரம் வந்து பார்க்கிற வரைக்கும் இவர்களும் டெய்லியும் கண்வர்கிட்ட போய் முறையிடுவாளாம். அவளுக்கு வழி கிடைச்சதே இல்லையா, கண்வர் வந்து வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாளாம். அன்னைக்கு தேவியினுடைய கட்டாட்சம் இவர்கள் மேல பட்டுதோ இல்லையோ ஆகாசத்திலிருந்து, அப்ப கண்வருக்கு தோணித்தான் விஸ்வநாதரை போய் கேட்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த தேவிய தரிசனம் பண்ண, தேவியினுடைய கட்டாட்சம் விழுந்த மாத்திரத்துல கங்காதி நதிகளுக்கே அபயம் கிடைச்சதுனால அபயப்பிரதாம்பா அப்படிங்கிற பெயர்ல அன்னியிலிருந்து மயூரநாதராக, மயூரத்துக்காக வந்து மயூரத்தை ஆட்கொண்டதால் மயூரநாதர் அப்படின்னும், எல்லாருக்கும் அன்னியிலிருந்து கங்கா நதியிலிருந்து ஆரம்பிச்சு சாமானிய பாமர ஜனங்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும், இன்னும் சொல்ல போனா மாயவர மகாத்மியத்துல பன்னி, கழுதை முதலிய வாயில்லா ஜந்துக்கள், பாம்பு, யானை முதலிய ஜந்துக்களுக்கெல்லாம் கூட துலாமாச காவேரி ஸ்நானத்தினால மோட்சம் கிடைச்சதுன்னு சரித்திரம் வருது. அப்படி எந்த ஜீவன் இந்த மாயூரத்துக்கு வந்துட்டாலும் அத்தனை பேருக்கும் அபயம் கொடுத்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறதுனால அபயப்பிரதாம்பிகை அப்படின்னு இங்கேருந்து திரும்பவே இல்லையா, இங்கேயே இருந்துட்டாளாம் தேவி. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை சொன்னார். அதற்கப்புறமாக அன்னியிலிருந்து மாயூரம் 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 அப்படின்னு கொண்டாடப்பட்டது. கௌரி அப்படின்னா பார்வதி தேவி. பார்வதி தேவி இங்க கௌரியாக இருந்த பார்வதி தேவி இங்க மயூரமாக ஆகி பகவான் அடைஞ்சதுனால கௌரி மாயூரம் அப்படின்னே இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர்னு சொன்னார். அப்படி பகவான் இங்க மயூரநாதர் பிரகாசிக்கிறார். நாம 2வது நாள் சரித்திரத்துல மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய ஆவிர்வாவத்தை பார்த்தோம். எதற்காக வள்ளலார் இங்க வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்துல எதற்காக வள்ளலார் வந்தார், அந்த வள்ளலாரும் எதற்கு தட்சிணாமூர்த்தியாக வந்தார் அப்படிங்கிறத பார்க்கறச்சே எல்லாருக்கும்
வேண்டுவதை எல்லாம் அள்ளி கொடுப்பதற்காகவும், முக்கியமா ஞானத்தை, ஏன்னா லோக விஷயம் அப்படிங்கிறது எப்படி வேணா சம்பாதிச்சிடலாம், ஆனா ஞானம் வேணும் அப்படின்னா பகவான் கொடுத்தாதான் உண்டு. அப்பேற்பட்ட வள்ளலாக, ஞானத்தையே கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பதால் வள்ளலார் அப்படின்னு சொல்றார். முக்கியமா வதான்யேஸ்வரர் வந்ததே நந்திகேஸ்வரருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. நந்திகேஸ்வரர் ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டதும் மேதா தட்சிணாமூர்த்தியாகவும் ரூபம் எடுத்தார் அப்படிங்கிற சரித்திரம் நம்ம வதான்யேஸ்வரருடைய சரித்திரத்தையும் மயூரநாதருடைய சரித்திரத்தையும் சொன்னார். அப்படியே பிற்காலத்துல பரிமளரங்கன் எப்படி வந்தார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது பல சரித்திரங்கள் பரிமளரங்கனை பத்தியும் இருக்கு. திரு இந்தலூர் அப்படின்னு இன்னைக்கும் ரொம்ப பிரசித்தம். இந்திரன் ஒரு தடவை தன்னுடைய குருவான ப்ரஹஸ்பதி, குரு பத்னி தாரை, ப்ரஹஸ்பதியினுடைய பத்னி குருபத்னியின் இடத்துல மரியாதை குறைவா நடந்துட்டான். அதனால கோபப்பட்டார் ப்ரஹஸ்பதி. இந்திரன் சந்திரனை சபிச்சிட்டார். நீ எப்போ குரு பத்னி கிட்ட தவறாக நடந்துண்டையோ உனக்கு குருதார கமனம்னு சொல்லக்கூடிய மகாபாத்தக தோஷம் வரட்டும் அப்படின்னு சபிச்சிட்டார். உடனே அந்த தோஷம், மேலும் அவனுக்கு ஏற்கனவே தக்ஷனுடைய சாபமும் இருக்கு. தக்ஷன் இடத்துல சரியாக, அவனுடைய பெண்கள் இடத்துல சரியா நடந்துக்கலன்னு தக்ஷனும் சபிச்சிருக்கான். இந்த சாபங்கள்லாம் ஏற்பட்ட காலம் இந்திரனுக்கு, சந்திரனுக்கு. அந்த சாப விமோசனத்திற்காக இங்க வந்தானா கௌரி மாயூரத்துக்கு. இந்து அப்படின்னு சொன்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. இந்திரன் சாப விமோசனம் அடைந்த க்ஷேத்திரம்ங்கிறதுனால இதுக்கு இந்தலூர் அப்படின்னு பெயர். திரு இந்தலூர் அப்படின்னு பிரசித்தமாச்சு. ஏன் இங்க வந்தான் அப்படின்னு கேட்டா, இந்த நர்த்தனம் சொன்னமே மாயூரத்துல தேவியினுடைய நர்த்தனம் பார்க்க பிரம்மாதி தேவதைகள் வந்தாள்னு. அப்ப லக்ஷ்மி நாராயணாலும் வந்தாலாம். வந்து அவர்களும் இங்க நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்ததாக கேள்விப்பட்ட சந்திரன் என்ன நினைச்சான் அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் வந்துடுத்து அப்படின்னதும் சந்திரன் நினைச்சான், தகாத காரியமாச்சே, குரு பத்னிங்கிறது மாதாக்கு சமம், அப்ப நாம தப்பா நடந்துட்டோம் அப்படின்னதும் இதை வெளியில சொல்லிக்க வெக்கப்பட்டானான் சந்திரன். ஆனாலும் லக்ஷ்மி வந்து சந்திரனுடைய சகோதரி. பார்க்கடல்ல க்ஷீராப்தி களையும் போதுதான் சந்திரனும் ஸ்ரீதேவியும் ஆவிர்வாவமான க்ஷீராப்தியிலிருந்து அமிர்தமதனம் பொழுது. அதனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து பிறந்ததுனால தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிற ஒரு, தன்னுடைய சகோதரி அப்படிங்கிற ஒரு அபிமானம் ஸ்ரீதேவி கிட்ட உண்டான் சந்திரனுக்கு. அதனால அவளிடத்துல இதை சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சு இங்க வந்தானா. வந்த பொழுது அந்த தேவி கிட்ட சொன்னதும் தேவி பகவானிடத்துல பிரார்த்திக்க, அந்த தேவியே சந்திரனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணால் அந்த சாப விமோசனம் பண்றதுக்காக அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கும் அங்க தேவிக்கு வந்து சந்திரசாப விமோச்சனி அப்படின்னு தேவிக்கு பெயர் உண்டு. அதே மாதிரி அங்க புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு. சந்திரனால சோம புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னு பெயர். சந்திரனால ஸ்தாபிக்கப்பட்ட தீர்த்தம் அது. அப்படி சந்திரனுக்கு இன்னைக்கும் வந்து பரிகார ஸ்தலங்கள்ல சந்திரனுக்கே சாபமான பரிகாரம் ஏற்பட்ட, சாப பரிகாரம் ஏற்பட்டது அப்படின்னு பிரசித்தம். அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரம், அந்த பகவானுக்கு பரிமளன் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே நாம தமிழ்ல எல்லாம் சொல்லுவோம் பரிமளிக்கலை அப்படின்னு சொல்லுவோம். பரிமளிக்கலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, பிரகாசிக்கலை, ஏதோ இருந்துட்டு இருக்கு, 100ல் 1 இருந்துட்டு இருக்கு, தனித்தன்மையாக இல்லை அப்படின்னு பிரகாசிக்கலைங்கிற அர்த்தத்துல நாம சொல்லுவோம் இல்லையா. அந்த அர்த்தத்துலதான் மது கைட்டபர்கள்னு சொல்லக்கூடிய 2 அசுரர்கள், அவர்கள் வேதத்தை அபகரிச்சுண்டு போனார்கள். அப்போ மத்ஸ்யமூர்த்தியாக பகவான் வந்து அவதரிச்சு அதை மீட்டார். மீட்டு பிரம்மாவனிடத்துல கொடுக்கும் பொழுது இந்த ரங்கனாக இருந்துதான் பகவான் கொடுத்தாராம். அதிலிருந்து தான் வேதம் பரிமளிச்சுது அப்படின்னு இந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றது. இந்த க்ஷேத்திரத்துல எப்பொழுதுமே வேதம் இருப்பதால், வேதத்தை பரிமளிக்க செய்ததால் அவருக்கு பரிமளரங்கன் அப்படிங்கிற பெயர் வந்துதான். பரிமளரங்கன், பரிமளரங்கநாயகி அப்படிங்கிற தாயார். இந்த மாதிரி பிரதானமான கோவில்களினுடைய மகிமையை சொன்னார்.
அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்துல பிற்காலத்துல யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி பலனை அடைந்தார்கள், வெறும் பொதுவாகவே இப்பேற்பட்ட வைபவம் உண்டு அப்படின்னு வாக்கியங்களால சொல்றதை விட எப்பேற்பட்டவர்கள் பாபம் பண்ணி இந்த இடத்துல பலனை அடைஞ்சா அப்படின்னு சொல்றச்சே மனசு அதுல ஈடுபடும். அப்படிங்கிறதுனாலதான் சரித்திரங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்களுடைய சரித்திரங்களை கேட்கிறோம். அந்த மாதிரி நமக்கு பல சரித்திரங்கள் இந்த அக்னி புராணத்துல நம்ம மாயூரத்தை பத்தி சொல்லப்படுறது. அதுல நாத சர்மா அனவத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தம்பதிகள் இருந்தார்கள். அவர்கள் பகுக்ஷேத்திரங்கள் தீர்த்த யாத்திரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த நாத சர்மா நல்ல ஞானம் உடையவன், நிறைய க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். தன் மனைவிக்கு தானே வந்து எல்லா சந்தேகங்களுக்கும் நிவர்த்தி சொல்லிகிட்டே வரான். அவ கேட்குறா, இவ்வளோ க்ஷேத்திரங்கள் நாம் போகிறோமே, நமக்கு முக்தி உண்டா? நமக்கு எல்லா பாப்பமும் நிவர்த்தி ஆகி கடைசியில் முக்தி கிடைக்குமா, பகவத்கதி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்கிறான், இத்தனை க்ஷேத்திரங்களுக்கு நாம் போனோம், அதனால் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் நாம் வந்து நிச்சயம் மாயூரம் போவோம். மாயவரத்தில் துலா காவேரி ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சந்தேகமே கிடையாது. எந்த பாபம் பண்ணாலும் பிராயஷ்சித்தம் எந்த க்ஷேத்திரத்திலேருந்து கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. ஆனால் மாயூரத்தில் துலா காவேரி ஸ்நானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த பாபமாக இருந்தாலும் நீங்கி நமக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொன்னாராம். மாயூரே புண்ணிய காவேரியாம் ஆப்ளுத்திய சகிருதீஸ்வரம் கௌரீம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நப்ராப்னோதி நரஹ்வச்சித். பேர்பட்ட இந்த மாயூரத்துக்கு வந்து துலா காவேரி ஸ்நானம் பண்ணி மயூரநாதரை ஒருத்தன் தரிசனம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு புனர்ஜன்மாங்கிறதே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொன்னானாம். உடனே சந்தோஷப்பட்டதும் நாம இந்த காவேரிக்கு போவோம் அப்படின்னு அனவத்யாவும் நாத சர்மாவும் முடிவு பண்ணா. ஆனா அவன் வந்து பிறப்பால் மொடவன், அவனுக்கு வந்து உடம்புல கால் சரி கிடையாது, கால் ஹீனம். இருந்தாலும் க்ஷேத்திர யாத்திரை பண்ணிண்டே வரக்கூடியவன். இந்த மாயூரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையினால வந்துட்டே இருக்கான். வந்துட்டே இருக்க இன்னும் பல மகாத்மியத்தை மாயூரத்தை பத்தி சொல்றான். மாயூரேச்ச துலாமாசே காவேரியாம் புண்ணியவாரிணி மஜ்ஜனாத்து ஆவையோர் முக்திஹி கரஸ்தாஹி நசம்சய. இந்த மாயூரத்துல புண்ணிய காவேரி தீர்த்தத்துல நாம துலா மாசத்துல ஸ்நானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஸ்நானத்தினாலேயே நமக்கு வந்து முக்திங்கிறது நம்ம கையில கிடைச்சிடுது. நாம என்னைக்கோ ஒரு நாள் அடையணுங்கிற அவசியம் இல்லை, அன்னைக்கே நிச்சயமாயிடுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கானா. இப்படி இருந்துட்டே இருக்க வர வர என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவனால சுத்தமா நடக்க முடியல. துலா மாசம்னு சொல்லிட்டு வந்தான். சொல்லிட்டு வந்து இங்க வந்து சேர்றதுக்குள்ள என்னாச்சு அப்படின்னு கேட்டா 30வது நாள் ராத்திரி ஆயிடுத்து. 30வது நாள் வந்துடணும்னு நினைச்சான். கடமுகம்னு நாம சொல்றோமே, முக்கு போடுறது, அதாவது அமுங்கி ஸ்நானம் பண்றது அப்படின்னு அர்த்தம். கடைசி ஸ்நானம் அப்படிங்கிறது 30வது நாள். அந்த நாளுக்குள்ள வரணும்னு நினைச்சான், வர முடியல, ராத்திரி ஆயிடுத்து. இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாம கண்ணீர் விட்டான். கண்ணீர் விட்டதும் பகவான் அவனுக்கு பிரத்யக்ஷமாகி, உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன், இந்த 30 நாளும் இந்த மாசம் பூரா ஸ்நானம் பண்றது விசேஷம். மாசம் பூரா ஸ்நானம் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னா கடைசி நாளாச்சு ஸ்நானம் பண்ணணும். கடைசி நாள்னு சொல்றதை விட இன்னும் 2-3 சொல்ற. ஏகாதசி துவாதசி வியதிபாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாட்களையும் சொல்ற. ஏகாதசி ஸ்நானமும் ரொம்ப விசேஷம். எப்படி கடமுகம் விசேஷமோ அந்த மாதிரி ஏகாதசி ஸ்நானம், துவாதசி ஸ்நானம், அதே மாதிரி வியதிபாதம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம். அந்த யோகம் 27 நாளுக்கு ஒரு தடவை வரும். ஐப்பசி மாசத்துல அந்த வியதிபாதம் அநேகமா பௌர்ணமிக்கு முன்னாடி வரும். அந்த நாட்கள்ல இப்ப நாளைக்கு வியதிபாதம் வருது. அந்த வியதிபாதத்தை ஒட்டி வரக்கூடிய இந்த வாட்டி அமைஞ்சுது ஏகாதசி துவாதசி வியதிபாதம் வரிசையா. அந்த வியதிபாதம் இந்த 3 நாள்ல ஸ்நானம் பண்ணாலும் மாசம் பூரா ஸ்நானம் பண்ண பலன் உண்டு. அல்லது கடமுகம் கடைசி நாள் ஸ்நானம் பண்றது, அதுவும் முடியாம போச்சு அப்படிங்கிறச்சே உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன். நீ எப்பேற்பட்ட பக்தன், உன்னால முடியாம
வர முடியாம, உடம்பு முடியாததுனால வர முடியாம போனதுனால உனக்காக நான் அனுகிரகம் பண்றேன். 30 நாள் ஸ்நானம் பண்ண முடியாட்டாலும் கார்த்திகை முதல் நாள் யார் ஸ்நானம் பண்றாளோ அவர்களுக்கு துலாமாச பலன் உண்டு அப்படின்னு பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த நாதசர்மா மறாநாள் ஸ்நானம் பண்ணானோ இல்லையோ சர்வ பாபமும் போச்சு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பரம பவித்திரம் ஆயிட்டானா. ரோகங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கறச்சே காலெல்லாம் நன்னா ஆயிடுத்து, நன்னா ஆரோக்கியத்தோட ஆயிட்டான். எழுந்துட்டானோ இல்லையோ பகவானை நமஸ்கரிச்சான், மயூரநாதரை சரணாகதி பண்ணா. அவர்கள் 2 பேரும் திவ்ய தம்பதிகளாக ஆயிட்டார்கள். என்னாச்சு அப்படின்னு கேட்டா பின்னாடி தேவதைகள்லாம் கூட அவர்கள்டேருந்து சாப விமோச்சனம் ஏற்படுற மாதிரி ஆச்சான். ஒரு சரித்திரம் சொல்றார். அர்ஜுனன் மகாபாரதத்துல வனபர்வத்துல சரித்திரம் வரும். அர்ஜுனன் இந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்காக இந்திரலோகத்துல போய் யுத்தம் பண்ணி இந்திரனோட சமாசனத்துல உட்காண்டான் அப்படின்னு சரித்திரம் ரொம்ப பிரசித்தம் மகாபாரதத்துல. அந்த சந்தர்ப்பத்துல தான் உர்வசி இந்திரனை ஆசைப்பட்ட பொழுது இந்திரன் நான் உன்னை தாயாக பாவிக்கிறேன்மா, அதனால நான் உன்னை தொட முடியாது அப்படின்னு சொன்னா. எப்போ இவ்வளோ அழகியா இருக்கக்கூடிய நானே உன்னிடத்துல வரும்பொழுது நீ என்ன தவிர்த்தையோ, நீ பேடியாக போக கடவுது. உனக்கு என்ன, நான் பெரிய ஆண்மகன், என்ன போல வீரன் இல்லைங்கிற திமிரு தானே உனக்கு, நீ பேடியாக போக கடவுது அப்படின்னாள். 1 வருஷமாக அனுகிரகம் பண்ணால். அதுதான் அவன் அஜ்ஞாத வாசத்துல அவன் பேடியாக இருந்தான்னு சரித்திரம் மகாபாரதத்துல. அதே சந்தர்ப்பத்துல இந்திராணி இருக்காளே, இந்திர பத்னி, இந்திராணிக்கே அர்ஜுனன் மேல ஆசை வந்துருத்தான். அப்பேற்பட்ட வீராதி வீரன். உடனே இந்திராணி அர்ஜுனன் இடத்துல தன்னுடைய ஆசைய விண்ணப்பித்தால். இதை தெரிஞ்சுண்ட இந்திரன் பாம்பாக போக கடவுதுன்னு சபிச்சுட்டான். எப்ப நீ பரபுருஷனை ஆசைப்படுறையோ நீ இனி என்னோட வாழறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சபிச்சுட்டாலாம், பாம்பாக போக கடவுது அப்படின்னு. அப்போ இந்திராணி சாப விமோச்சனம் கேட்டால். அப்போ இந்திரன் சொன்னானா, என்னைக்கு அனவத்யான்னு சொல்லக்கூடிய நாதன், அனவத்யான்னு சொல்லக்கூடிய 2 பேர் மாயூர க்ஷேத்திரத்துல துலா காவேரி ஸ்நானம், அவ அன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்நானம் பண்ணியிருக்கா. அதுவும் இந்த 30 நாளுக்குள்ள இல்ல, மறாநாள் தான் ஸ்நானம் பண்ணியிருக்கா. அதனாலேயே அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வைபவம்னு கேட்டா, அந்த அனவத்தியை என்னைக்கு உன்னை தொடராலோ அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம்னு இந்திரன் சொன்னானா. இந்திராணியை பார்த்து, அப்பேற்பட்ட திரிலோகேஸ்வரி, 3 லோகத்துக்கும் ஈஸ்வரி, தேவர்களுக்கெல்லாம் ராணி, அப்பேற்பட்ட அந்த இந்திராணி இந்த மாயூரத்துல ஒரு பாம்பாக நெளிஞ்சுன்னு இருக்காளாம், இங்கேயும் அங்கேயும் இந்திரனுடைய சாபத்தினால. இந்த அனவத்யாவும் நாதசர்மாவும் அன்னைக்கு ஸ்நானம் பண்ணி பரம பவித்திரமாகி வரார்கள். வர சந்தர்ப்பத்துல அந்த காடாக இருந்தது, அங்க பெரிய கீரிப்புள்ள, அந்த கீரிப்புள்ள பாம்பை கொதறின் இருக்கு, ஒரு பெண் பாம்பை. அதை பார்த்ததும் அவளுக்கு துடிச்சு போறாள். உடனே அந்த பாம்பை காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கீரியை விரட்டி விட்டுட்டு பாம்பை இப்படி தொட்டாலோ இல்லையோ தொட்ட மாத்திரத்துல அவளுக்கு ஞாபகம் வந்துருத்து, தான் யார் அப்படிங்கிற ஞாபகம் வந்தது இந்திராணிக்கு. உடனே திவ்ய ரூபம் பெற்றால், அனவத்தியை நமஸ்காரம் பண்ணால். யார் நீ அப்படின்னு அனவத்தியை யார் நீங்கள்னு கேட்டதும் இந்திராணி சொன்னால், சாக்ஷாத் தேவேந்திரனுடைய மனைவி. வேதம் சொல்றச்சே எத்தனையோ சுமங்கலிகள் இருந்தாலும் இந்திராணி வா விதவா அதிதிரிவசு புத்ரா அப்படின்னு சொல்றது. எல்லா சுமங்கலிகளும் இந்திராணியை போல தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண வேதம் ஆசீர்வாதம் பண்றது. அப்பேற்பட்ட பதிவிரதை, அப்பேற்பட்ட சுமங்கலி இப்ப இந்த மாதிரி ஒரு அவஸ்தையை அடைஞ்சதும் அப்போ அனவத்திய கேட்டாலாம், உங்களுக்கே சாப விமோச்சனம் கொடுக்கிறபடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னதும் அப்ப சொன்னாலாம் இந்திராணி தேவி, உன்னுடைய துலா காவேரியினுடைய வைபவம், துலா காவேரி ஸ்நானம் நீ பண்ணையேமா. அதுலேயும் சொல்றாள், எனக்கு இப்ப சாப விமோச்சனம் நீ தொட்டதுனால போச்சு, ஆனா நான் திரும்பி தேவலோகத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா என் பர்த்தா சொல்லியிருக்கார், உன்னுடைய துலா காவேரி ஒரு நாள் ஸ்நான பலனை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுண்டாலாம். அப்பதான் என்னால திரும்பி சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னதும், என்னுடைய துலா மாச காவேரி ஸ்நான பலனை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலாம் அந்த அனவத்யா. உடனே பரம பவித்திரமாயி இந்த பாதிவிரத்திய தோஷ பங்கங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி
அவள் திரும்பியும் தேவலோகத்துக்கு போனாள் அப்படிங்கிற சரித்திரம் இங்க அக்னி புராணத்துல ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அதை சொன்னார். தஸ்மாத் ஏகாதசி புண்ணியா துலாமாசே மகத்தமா சதுர்விம்சைகாதசீனாம் பலதா சமுபோஷிதா அப்படின்னு சொல்றார். எதேச்சையா அன்னைக்கு ஏகாதசியாகவும் இருந்துதான். அந்த முடவன் மொக்கும் பொழுது அந்த ஏகாதசி அன்னைக்கு துலா காவேரி ஸ்நானம் பண்ண பலன் அந்த மாசம் பூரா பண்ண ஸ்நான பலன் அவருக்கு கிடைச்சதுனால அந்த பலனை அடைஞ்ச இந்திராணி சொர்க்கத்தை அடைந்தாள் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான சரித்திரம். அதற்கப்புறம் இங்கேயே இருந்துட்டாலாம். அந்த நாதசர்மாங்கிறவரும் அனவத்யாவும் இங்கேயே இருந்து கடைசி காலம் பரம பவித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. வாழ்க்கை பூரா முடியலை அப்படிங்கிற காரணத்தை கொண்டு எங்கேயும் போகாம படுத்த படுக்கையா இல்லாம தீர்த்த கஷேத்திர யாத்திரைகள் எல்லாம் பண்ணான் அந்த நாதசர்மா. அதனுடைய பலனாதான் அவனுக்கு மாயூரம் கிடைச்சது. மாயூரத்துல ஸ்நானம் பண்ணி ஆரோக்கியம் பெற்று இப்பேற்பட்டவன் தேவர்களுக்கெல்லாம் கூட சாப விமோச்சனம் கொடுக்கிற அளவுக்கு ஸ்நானம் பண்றதுனாலேயே அந்த பலன் கிடைச்சது அவர்களுக்கு. அப்புறம் இதே கதி அப்படின்னு இங்கேயே இருந்தவர்களுக்கு சொல்றார். கடைசி காலத்துல அந்த நாதனுக்கும் அனவத்யாக்கும் உயிர் பிரியறது. அதே விஸ்வநாதர் அவர் காதுல தாரகம் சொல்லி கேட்டு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்றார். காசி கஷேத்திரத்துக்கு சமம் மாயூரம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எந்த விஸ்வநாதர் காசியில மரணம் அடையக்கூடியவர்களுக்கு காதுல தாரக பிரம்மோபதேசம் பண்றாரோ அதே விஸ்வநாதர் இந்த காசி கஷேத்திரத்துக்கு நிகரான நம்ம இந்த க்ஷேத்திரங்கள் இருக்கே, இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாத்துலேயும் திருவெண்காடு, ஸ்ரீவாஞ்சியம், திருவையாறு, அதற்கப்புறம் நம்ம மாயூரம் முதலிய க்ஷேத்திரங்கள், சீர்காழி முதலிய க்ஷேத்திரங்கள்ல அவர் மத்தியார்ஜுனம், இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாத்துலேயும் இந்த 6 க்ஷேத்திரத்திலையும் ஸ்வேத காதுல பகவான் காசி க்ஷேத்திரத்துக்கு சமம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இங்கேயும் பகவான் தாரக பிரம்மத்தை உபதேசம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இதுவும் எடுத்துக்காட்டா. நாதசர்மாவும் அனவத்தியையும் இங்க தாரக பிரம்மம் காதுல ராமநாமம் கேட்டு கடைசி க்ஷணத்துல உயிர் பிரிந்து மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு, காவேரி ஸ்நானம் பண்ணி மாயவரத்துல உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நிசந்தேகமா அவர்களுக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறத இந்த நாதசர்மாவனுடைய சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டுறது. அதற்கப்புறம் இந்திரதத்தன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தம்பதிகள், அவர்களும் இதே மாதிரி இந்திரபிரஸ்தம்னு சொல்லக்கூடிய நாம இன்னைக்கு டெல்லின்னு சொல்றோமே அந்த க்ஷேத்திரத்துல இருந்துருந்தார்களாம். அவர்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா பிரியத்தோடு இருந்துருந்தார்கள். அந்த இந்திரதத்தன் அப்படிங்கிறவர் சீக்கிரமாவே மரணத்தை அடைந்தார். அதற்கப்புறமாக அந்த லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அம்மா தப்பான தொடர்புல ஈடுபட்டாள். அதனால அவர் அடுத்த ஜென்மால அந்த அம்மா பிசாசாக பிறந்தாள். அவருக்கு நல்ல கதி கிடைக்கல. தப்பான சகவாசம் இருந்ததுனால சம்ஸ்காரங்கள்லாம் பலிக்காம அந்த அம்மா பைசாச்ச பாதை அடைஞ்சு ஜாபாலி மகர்ஷிய குருக்ஷேத்திரத்துல தரிசனம் பண்ணால். ஜாபாலியை சரணாகதி பண்ணி இந்த பைசாச்ச பாதை எனக்கு நிவர்த்தி ஆகணும், என்ன பண்றது, எப்படி துந்துகாரி கோகர்ணனை சரணாகதி பண்ணாரோ அந்த மாதிரி சரணாகதி பண்ணினால் உடனே ஜாபாலி சொன்னார், உனக்கு மாயூரத்துல துலா காவேரி ஸ்நானம் பண்ணால் பைசாச்ச பாதை நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். மாயூரேத்து துலாமாசே காவேரியாம் ஸ்நாதுமர்ஹசி ஏகாதசியாம் யதீபாத்தே துவாதசியாம் து விசேஷச்ச பைசாச்சியாஸ் தத்ர முக்திஷ்ச பவிஷ்யதி ந சம்சயா. ஏகாதசியிலையோ துவாதசியிலையோ அல்லது வியதீபாத்தத்திலேயோ நீ போய் துலா மாசத்துல மாயூரத்துல காவேரியில ஸ்நானம் பண்ணிடுமா. ஸ்நானம் பண்ணிட்டேன்னு சொன்னா பைசாச்ச பாதம் நிவர்த்தி ஆகி உனக்கும் உன் பர்த்தாவினுடைய சலோகமான மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அந்த அம்மாள் இங்க ஸ்நானம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சாள் அப்படின்னு சொல்றார். எப்பேற்பட்ட தோஷங்களுக்கும் ஒரு ஸ்நானம். ஏன்னா காசியில போனா ஸ்ராத்தம், கயையில போனா ஸ்ராத்தம், இந்த இது அதுன்னு நமக்கு எத்தனையோ நியமங்களும் விரதங்களும் சொல்றார், சாதனங்கள் சொல்றார். இங்க எந்த சாதனமும் இல்லை. முசல ஸ்நானம் எப்படி ஒரு உலக்கை காவேரியில போட்டா அப்படியே பொத்துன்னு விழுமோ அந்த மாதிரி
வெறுமை ஒரு அமுங்கு ஸ்நானம் பண்ணிட்டாலே போதுமா, சங்கல்பம் தெரிய வேண்டாம், விதி ஆச்சாரங்கள் தெரிய வேண்டாம், எந்த நியமங்களும் தெரிய வேண்டாம், அந்த ஒரு மௌசல ஸ்நானத்துக்கே அப்பேற்பட்ட பலன் உண்டு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்திராதி தேவதைகள் நமக்கு ரொம்ப பிரசித்தம். விருத்ராசுரனுடைய சரித்திரத்தின் சந்தர்ப்பத்துல இந்திராதி தேவதைகள் கர்வத்தை அடைஞ்சார்கள். ப்ரஹஸ்பதி வரும்பொழுது ப்ரஹஸ்பதியை திரஸ்காரம் பண்ணார்கள், மதிக்கலை. ப்ரஹஸ்பதி சபிச்சிட்டார் தேவர்களை, உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் கிடையாது அப்படின்னு. சபிச்சதும் அவர்கள்லாம் மனிதர்களாக மாறி பூமி வந்தார். அப்ப தாத்காலிகமாக அங்க நகுஷன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இந்திரனாக இருந்தான், தாத்காலிகமாக இருந்தான் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம் மகாபாரதத்துல. அந்த நகுஷன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, இந்திர பதவி கிடைச்சிட்டா இந்திராணி நமக்கு தான் அப்படின்னு நினைச்சான். அதனால இந்திராணி மேல கை வைக்க போனா உடனே அகஸ்தியர் பார்த்தார், என்னடா இந்திர பதவிங்கிறது அவ்வளோ சுலபமா, எவ்வேற்பட்ட பொறுப்பு, வேதங்களாலேயே போற்றப்படக்கூடிய ஒரு பதவி, அப்படி வந்தும் உனக்கு இந்த காமம் விடலையே அப்படின்னு நினைச்ச அகஸ்தியர் இவரை தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சார். உடனே நகுஷனை பார்த்தார், மலைப்பாம்பாக போக கடவுதுன்னு சபிச்சிட்டார் நகுஷனை. அந்த நகுஷன் மலைப்பாம்பாக ஆனான் அப்படிங்கிற சரித்திரம் ரொம்ப பிரசித்தம் மகாபாரதத்துல. அந்த நகுஷன் அப்படியே இருக்க இருக்க அகஸ்தியர்கிட்ட அப்புறம் ஒரு தடவை அகஸ்தியரை பார்த்தானா, சாப விமோச்சனம் கேட்டான். சுவாமி, நான் எப்போ திரும்பி பழைய மாதிரி ஆவேன், இந்த தண்டனைக்கு எப்பதான் எனக்கு விமோச்சனம் அப்படின்னு கேட்டதும் அகஸ்தியர் சொன்னாராம், அதற்கு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்படியே அகஸ்தியர் சொன்னதும் அவன் எத்தனை நாள் பொறுக்கணும்னு தெரிஞ்சே ஆகணும்னு நினைச்சவன் அகஸ்தியரை தொடர்ந்து பின்வந்துட்டே இருந்தானா பாம்பாகவே. அந்த அகஸ்தியர் நேர இங்க வந்துட்டாராம் மாயூரத்துக்கு. இந்த பக்கம்தான் காவேரியோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் அகஸ்தியர். மாயவரத்துக்கு நகுஷன் பாம்பாகவே இங்க வந்ததும் பின்னாடி அவன் வரணும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு போனார். அதனாலதான் அவனுக்கும் அகஸ்தியரை பின்தொடரணுங்கிற எண்ணமே வந்தது. பின்னாடி மாயூரத்துக்கு வந்தான். உடனே அகஸ்தியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, சக்ரன் மருத்விருதா ஸ்நானாத் மாயூரே விஷதீர்த்தகே கிருத்துகோட்டி சமம் புண்ணியம் இத்தியாக பகவான் சிவா. அகஸ்தியருக்கு பகவானுடைய வாக்கியங்கள்லாம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை காவேரியில ரிஷப தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த கட்டத்துல துலா ஸ்நானம் பண்ணிட்டான் ஒத்தன் அப்படின்னு சொன்னா கிருத்துகோட்டி சமம் புண்ணியம், பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான யாகங்கள் பண்ணி அந்த அவபிரதத்துல ஸ்நானம் பண்ணா என்ன பலன் உண்டோ அந்த பலன் உண்டு அப்படிங்கிற நினைவு வந்த பகவான் அகஸ்தியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய காலால எட்டி உதைச்சாரான் நகுஷனை. அந்த பாம்பு அதை எதிர்பார்க்கவே இல்லை. எட்டி உதைச்சதும் நேர போய் பொத்துன்னு இந்த ரிஷப தீர்த்தத்துல விழுந்துதான் அந்த மலைப்பாம்பு. விழுந்ததோ இல்லையோ சாப விமோச்சனம். ஏன் அப்படின்னு கேட்டா, எத்தனையோ ஜன்மாக்கள்ல நாம பாபம் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்நானம் எப்படி போதும் அப்படின்னு கேட்டா உதாரணம் சொல்றாரு இங்க. எப்படி பல வருஷம் ஒரு ரூம் பூட்டி இருந்தது, இருட்டாவே இருந்தது அப்படின்னு சொன்னா 10 வருஷம் இருட்டுக்கு 10 வருஷம் விளக்கேத்தினாதான் வெளிச்சம் வரும் அப்படிங்கிறது எப்படி கிடையாதோ, 10 வருஷமா பூட்டி இருந்தாலும் ஒரு ரூம் ஒரு வெளிச்சம் ஒரு க்ஷணம் உள்ள வந்தாலே 10 வருஷத்து இருட்டு எப்படி உடனடியா போறதோ அதே மாதிரி காவேரின்னு சொல்லக்கூடிய இந்த நெருப்பான் ஜோதி, அந்த ஜோதியில நம்மளுடைய பாபம் அடங்கிய இந்த சரீரம் பட்ட க்ஷணமே எல்லா பாபங்களும் நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறதுக்கு இந்த நகுஷனுடைய உபாக்கியானம் சொல்றார். இப்படி எவ்வளவோ உபாக்கியானங்கள் சொல்லிண்டே போறார். நமக்கு கால அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சங்கிரகமாக பார்த்தோம். நமக்கு இந்த ஏகாதசி ஸ்நானம் துவாதசி ஸ்நானம் நாளைக்கு வியதிபாதம் மிஸ் பண்ணவே கூடாது. வியதிபாதத்துல ஒருத்தன் ஸ்நானம் பண்ணான் அப்படின்னு சொன்னா மாசம் பூரா துலா மாசம் ஸ்நானம் பண்ண பலன் உண்டு. அதே சந்தர்ப்பம் நாம பூர்வ ஜென்மாலையோ எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ண பாபத்தினால அடுத்த ஜென்மம் பிசாச்சம் முதலிய ஜென்மங்களாக இருந்தாலும் அந்த பாபம் நிவர்த்தியாகும், நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இதற்கு பலஸ்ருதி. யதைவ சர்வக்ஷேத்ராணாம் மாயூரம் அதிகம் ஸ்மிருதம், எப்படி 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவா. எத்தனை க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் மாயவரத்துக்கு நிகர் எப்படி ஆகாதோ அதே மாதிரி எத்தனையோ புண்ணியங்கள் எத்தனையோ சாதனங்கள் இருந்தாலும் ததைவ சர்வ புண்ணியானாம் துலாஸ்நானம் விசிஷ்யத்தே. எத்தனையோ புண்ணியங்கள் நாம பண்ணலாம் பண்ணிருக்கலாம்,
எல்லா புண்ணியத்தை காட்டிலும் வசத்தியான புண்ணியம் எதுன்னு சொன்னா துலாஸ்நானம் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட இந்த துலாஸ்நானம் நமக்கு இப்பேற்பட்ட க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவமோ இந்த தீர்த்தத்தினுடைய வைபவமோ இங்க இருக்கக்கூடிய க்ஷேத்திர தேவதைகளான மயூரநாதர் முதலிய தேவதைகளுடைய மகத்துவம் மட்டும் இல்லை, கிருபாலு பகவான் இங்க வந்து ஸ்நானம் பண்ண முடியல, துலா மாசத்துல ஸ்நானம் பண்ண முடியலை அப்படின்னா கூட என்னைக்கு பகவானிடத்தை நாம பிரார்த்தனை பண்றோமோ அன்னைக்கு துலாஸ்நான பலனையே கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்துல நமக்கு எத்தனையோ ஜென்ம பண்ண புண்ணியத்தினால இந்த காவேரி மகாத்மியத்தை கேட்கிற பாக்கியம், காவேரி ஸ்நானம் பண்ற பாக்கியம். ஏன்னா இங்க இருந்தாலும் ஸ்நானம் பண்ணணுங்கிற எண்ணம் வரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றோம். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உடைந்த இந்த காவேரி ஸ்நானம் நமக்கு கிடைக்கிறது. மேலும் வேதம் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த பிரம்மவனம்னு பேராச்சே, பிரம்மம் அப்படின்னாக்க வேதம், வேதமும் தெய்வமும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மாயூரம். நாம முக்கியமா இந்த வேத பாராயணம் பண்றது எதற்காக அப்படின்னு கேட்டா, தெய்வங்களுக்கெல்லாம் சாநித்தியம் அப்படிங்கிறது வேதத்தினாலதான் ஏற்படுறது. அதனாலதான் ஒரு பர்வதத்துல ஒரு கல்லாக இருந்த ஒரு பொருளுக்கு தெய்வத்தன்மை எப்படி வருது அப்படின்னு கேட்டா, அதை வடிவம் கொடுத்ததுனால மட்டும் இல்லை, அதற்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு பண்ணி அதற்கு எல்லா ஆவரண மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணி வேத பாராயணங்கள் எல்லாம் பண்ணி அத்தனை காலம் பூஜை பண்ணி அதற்கப்புறமாகத்தான் அதற்கு சாநித்தியம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பிரசித்தமா பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த சாநித்தியம் தெய்வங்களுக்கு வர்றதுக்கு காரணமே வேத மந்திரங்களாகத்தான் இருக்கு. அந்த வேதத்தை உற்சவ காலத்துல விடவே கூடாது, பாராயணம் பண்ணணும், நித்தியமே பாராயணம் பண்ணணும். நித்தியம் பண்ண முடியலன்னா உற்சவ சந்தர்ப்பத்திலேயாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் பாராயணம், வேத பாராயணம் ஏற்படுத்தியிருக்கா. அதுலேயும் மாயூரத்துல எண்ணிக்கைக்கு அடங்காத பாராயணங்கள், அத்தனை கட்சிகள், அத்தனை கோஷ்டிகள் நடக்கிறது. இந்த பாராயணம் நாம நடத்துறதும் லோகக்ஷேமம், பகவானுக்கு சாநித்தியம் வளரணும். பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் அப்படின்னு ராமாயணத்துல எப்படி ராமாயணம் கேட்பதால் ராமருக்கு பலம் வளரட்டும் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. ராமாயணத்தினால ராமருக்கே பலம் கூடட்டும். ராமரும் வந்து அவ்வளோ ஆசையா ராமாயணம் கேட்டார்னு ராமாயணம் சொல்றது. அப்படி இந்த மந்திரங்கள்னால, வேத மந்திரங்கள்னாலையும் புராண இதிகாச ஸ்லோகங்கள்னாலையும் தெய்வ சாநித்தியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். நாம இந்த மாதிரி பாராயணம் பண்றதுனால பகவானுக்கு சாநித்தியம் கிடைச்சு யாரெல்லாம் இங்க வந்து பகவானை தரிசனம் பண்றாளோ, யாரெல்லாம் இங்க வந்து காவேரி ஸ்நானம் பண்றாளோ அத்தனை பேருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாராயணம் நடத்துறதுனுடைய நோக்கம். அப்படி மாயவரமும் கிடைச்சு, மாயவரத்துல துலா மாசமும் கிடைச்சு, துலா மாசத்துல காவேரியும் நமக்கு கிடைச்சு. ஏன்னா ஜலம் இல்லாமையோ அல்லது நமக்கு உடம்பு முடியாம ஸ்நானம் பண்ணாமையோ, ஏன்னு கேட்டா ஒத்த நாள் துலா மாசத்துல இருந்து ஒரு நாள் துலா மாசத்துல காவேரி ஸ்நானம் பண்ண முடியலைன்னா அதற்கு பிரதிநிதியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் பார்வதி. அதற்கு சொன்னாராம், 8000 காயத்ரி ஜபம் பண்ணணும் அல்லது 8000 ராமநாம ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். 8000 காயத்ரி நாம சொல்றோம் சம்வத்சர தோஷ பிராயஷ்சித்தார்த்தம் அப்படின்னு சொல்லி நாம காயத்ரி ஜபம் பண்றோமே, வருஷத்துக்கு ஒரு நாள் 1000 காயத்ரி. அது ஒரு வருஷம் நாம பண்ண பாபத்திற்கு 1000 காயத்ரி போதுமானதாக இருக்கு. நாம சம்வத்சர தோஷ பிராயஷ்சித்தம்னு சொல்றோம். அப்போ 1000 காயத்ரிக்கு அப்பேற்பட்ட மகிமை. ஆனா ஒரு துலா ஸ்நானத்துக்கு நிகர் 8000 காயத்ரியாம். ஏன்னா காயத்ரியும் சந்தசாம் மாதான்னு சொல்றார். சகல மந்திரத்திற்கும் சாரம் காயத்ரி. அந்த காயத்ரியினுடைய 8000 ஜபம் ஒரு துலாஸ்நானத்துக்கு நிகர்னா துலாஸ்நானம் எப்பேற்பட்டதாக இருக்கும். அதனால 8000 காயத்ரி பண்ண வேண்டிய சிரமம் இல்லாமல் ஒரு ஸ்நானம் போதுமானதாக இருக்கு. அதனால இந்த துலா மாசத்துலயும் நமக்கு ஆரோக்கியம் இருந்து, மாயவரம் கிடைச்சு, மாயவரத்தை ஜலம் இருந்து நாம எல்லாம் ஸ்நானம் பண்ற பாக்கியத்தை பெற்றோம். அதோட வேத பாராயணங்கள் கிடைச்சது. மேலும் சொல்றார், துலா மாசத்துல எவன் ஒருவன் அன்னதானம் பண்றானோ இந்த ஊர்ல அவனுக்கு நரகம்ங்கிறதே கிடையாது, அவன் எவனை சந்திக்க மாட்டான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றார். அன்னதானத்தினுடைய மகிமை, வஸ்திரதானங்கள் எல்லாத்துக்கும் மகிமை சொல்றார். அப்பேற்பட்ட பாக்கியம், எல்லா பாக்கியமும் நாம எல்லோருக்கும் கிடைச்சிருக்கு.
எல்லாருமா சேர்ந்து நடத்தக்கூடியது தான் இது. வேத பாராயணம், மாயவர வாசம், துலா காவேரி ஸ்நானம், சுவாமி தரிசனம், அன்னதானம், எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல எந்தெந்த பக்தர்கள்லாம் நேர வந்து கலந்துருக்கேளோ, யாரெல்லாம் வந்து நேர கலந்துக்க முடியாம இந்த அன்னதானம் முதலிய சமாராதனைகள்ல கலந்துருக்கேளோ எல்லாருக்கும் துலா மாச காவேரி ஸ்நான பலன் கிடைக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரு தடவை நம்மளால வர முடியாம இருக்கலாம், இன்னொரு தடவை வர முடியாம இருக்கலாம். ஆனா இந்த மாயவரத்தை பத்தி தெரிஞ்சின்றவர்கள், இந்த மாயூரம் கௌரி மாயூர மகாத்மியம் கேட்டவர்கள், அல்லது நம்ம இந்த வேத பாராயணம் முதலிய தர்ம காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் அவசியம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, எத்தனையோ கர்மாக்கள் நாம பண்ணிட்டு இருக்கோம், தவிர்க்க முடியாம நாம வந்து லௌகீகத்துல இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு காவேரி ஸ்நானம் பண்ணிட்டா ஜன்மா பூரா நாம நம்ம வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு இப்பேற்பட்ட மகத்துவத்தை நாம தெரிஞ்சுட்டும் அந்த பாக்கியம் கிடைச்சும் நாம அதை விடக்கூடாது. எல்லாரும் வந்து இங்க துலா காவேரி ஸ்நானம் பண்ணி மயூரநாதரை தரிசனம் பண்ணி தீர்த்தவாரி வரைக்கும் இருந்து வேத பாராயணம் எல்லாத்துலேயும் கலந்துண்டு எல்லாரும் பகவத் கிருபைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆக்னேய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், ஸ்காந்த புராணம், 3 புராணங்கள்ல இருந்தும் சாரமாகத்தான் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அக்னி புராணத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 1000-1500 ஸ்லோகம் காவேரி மகாத்மியம் இருக்கு. இதே பிரம்ம வைவர்த்த புராணம், ஸ்காந்த புராணத்துலலாம் அது மொத்தமா சொல்லி மாளாது. நாம ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கவும் முடியாது. வருஷா வருஷம் ஒவ்வொரு புராணம், ஒவ்வொரு சரித்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டு எல்லாத்தையும் அனுபவிப்போம். பகவத் கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து सर्वे च सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।